ராதாபுரம் தாலுகாவை பாலைவனமாக்குகின்ற குவாரிகளை தடை செய்ய கோரி இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஊரில் 23 குவாரி. நெல்லை மாவட்டத்தில் அனுமதி பெற்ற குவாரிகளின் எண்ணிக்கை 109. ராதாபுரத்தில் மட்டும் அனுமதியோடு இருக்கிறதா 39 குவாரிகள் சைட் ஆகிருக்கு. அனுமதி இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு 40, கிட்டத்தட்ட ஒரு 80 குவாரிகளுக்கு மேலே இருக்குது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவாரிகள் பாதிக்கு மேலே ராதாபுரத்தில். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராதாபுரத்தில் தான் கூடங்குளம் அணு உலை இருக்குது. அடிக்கடி வெளியூர் பயன்படுத்தினாங்கன்னா அணு உலைக்கே ஆபத்து வரும். அணு உலையிலேருந்து 16 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் அணுசக்தி துறையில் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். எந்த குவாரிக்கும் நோ அப்ஜெக்ஷன் கிடையாது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை டைகர் சாங்சுரியிலேருந்து அது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்குள்ளனா வனத்துறையில் அனுமதி வாங்கணும். கருங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு அந்த மாதிரி அனுமதி இருக்கா தெரியலை. கடல் நீர்மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நீர்மட்டத்திலேருந்து மினிமம் ஒரு 10 அடிக்கு மேலே தான் குவாரி நடத்தணும். அங்கே இருக்கக்கூடிய நீர்மட்டத்தினுடைய அளவு 60லேருந்து 70 அடி தான். ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் 300 அடிக்கு ஆழத்துக்கு மேலே குவாரி நடத்திருக்காங்க. அப்படி அழிகிறாங்கன்னா கடல் நீர் வருவதற்கு இந்த தண்ணீர் கெட்டு போய் உப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விவசாய வழித்தடங்களை பூரா அழிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்கள், கால்வாய் திட்டங்களை 5 வருஷமாக திமுக அரசு கொண்டு வரவே கிடையாது. இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குவாரியில் விதிமீறல் பண்ணவங்களுக்கு சமாதான திட்டம், எப்படி ஒரு சலுகை அறிவிச்சிருக்கான் பாருங்கள். கனிம வள கொள்ளையர்களுக்கு சமாதான திட்டத்தை அறிவித்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த சமாதான திட்டம்னா என்னென்னா, முன்னாடி நீங்கள் டெப்த் அள்ளுறீங்க பார்த்தீங்களா, அவங்க இடத்துல இல்லீகலாக அள்ளும் போது 100 ரூபாய்க்குனா 1000 ரூபா ஃபைன் கட்டணும், 10 மடங்கு ஃபைன் கட்டணும். இப்போ என்னென்னா 100 ரூபாய்க்கு அள்ளவங்களுக்கு இன்னொரு 100 ரூபா, 1 மடங்கு 200 ரூபா ஃபைன் கட்டினா போதும் அப்படின்றது தான் அந்த சமாதான திட்டத்தோட சுருக்கம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பினாமி பேரில் திமுக ஆட்சி ஆரம்பித்த உடனே பினாமி பேரில் எல்லா இடத்துலையும் குவாரியை தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்கள காப்பாற்றணும்ல, எல்லாரும் இல்லீகலாக அள்ள விட்டுட்டு அந்த ஃபண்டை ஃபுல்லாக பார்ட்டிக்கு வாங்கி கட்சிகளுக்கும் அவங்களுடைய சொந்த சுகபோகங்களுக்கும் செலவு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, பினாமியும் காப்பாற்றினாதான் அவன் நாளைக்கு அவனை நம்பி குவாரி பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பினாமிகளை காப்பாற்றுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரலாம், சமாதான திட்டம்ட்டு. அவரே அள்ளுவாராம், அள்ளிட்டு அவரே மன்னிப்பு கொடுப்பாராம். இவங்க மகளிர் சுய உதவி குழு லோன் இருக்குது, நகை கடன் இருக்குது, மாணவர்களுக்கு கல்வி கடன் இருக்குது. இதிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு சமாதான திட்டம், ஏழை எளியோருக்கு இலவச திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்த முடியல. குவாரியில் கனிம வளத்தை திருடியவர்களுக்கு சமாதான திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதை வன்மையாக எதிர்க்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் குவாரி அளக்காமலே வச்சுருக்காங்க. இப்போ தான் 1 வாரமாக அளந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. டிஜிட்டல் சர்வே பண்ணோன்னா அந்த குவாரி வேக்கன்ட் சைட்டாக இருக்கணும். இவன் என்ன பண்ணுறான்னா, அனுமதி வாங்கின இடத்த விட்டு பக்கத்து இடத்துல அள்ளியிருக்கான் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதை அளந்துடக்கூடாதுன்றதுக்காக மழை நீர் வர்ற காலகட்டங்களில் அந்த மழை நீரை திசை திருப்பி, அந்த கால்வாய் வழித்தடத்தை திசை திருப்பி அந்த குவாரிகளை கொண்டு போய் தண்ணி விட்டுருக்கான். இப்போ எப்படி டிஜிட்டல் சர்வே பண்ணுவீங்க? ஆக பயங்கரமான மோசடி, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது. க்ரஷர் யூனிட்டுக்கு அவன் குவாரியிலேருந்து கல் எடுத்துகிட்டு போகிறேன். க்ரஷர் யூனிட்டுக்கு கொண்டு போனாலும் அந்த டிரான்சிட் பாஸை யூஸ் பண்ணணும். அந்த டிரான்சிட் பாஸை க்ரஷர் யூனிட்டுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. குவாரியில் எத்தனை லாரி ஓடுதுன்றதை முதல்ல அவன் அந்த சுற்றுச்சூழல் தாக்க மையத்துக்கு அவன் அப்ளை பண்ணும்போது எத்தனை லாரியோட நம்பர் என்னன்னு அவன் பதிவு பண்ணணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, பதிவு பண்ணாத லாரிகளையும் தடை செய்யப்பட்ட 10 வீல் மேலே உள்ள லாரிகள், 20 வீல் 30 உள்ள பெரிய பெரிய லாரியை கொண்டு அதிக அளவில் கனரக வாகனங்களை போக வைக்கிறதுனால அந்த ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கிடக்கு. அந்த ரோடை போடுறதுக்கு நாதி கிடையாது. அந்த ஸ்கூல் பிள்ளைங்க அந்த நேரத்தில் போகும்போது லாரிகள் போகும்போது இவங்க பயந்து போக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் செத்து பிழைக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் ராதாபுரம் ஒரு நாள் பாலைவனமாகிடும். இப்போயே டிடிஎஸ் 4000 இருக்குதான். டிடிஎஸ் 4000 இருக்குதான். 600 டிடிஎஸ் இருந்தால் அவங்க அந்த தண்ணியை குடிக்க முடியும். 1000க்குள்ளே இருந்தால் குளிச்சுக்கிடலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம், பாத்திரங்களெல்லாம் கால்நடைகளுக்கு உபயோகப்படுத்தலாம். 4000 அப்படின்றது விஷம். இப்போ விஷத்தை தான் அந்த மக்கள் குடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உடனடியாக அந்த குவாரியை அத்தனை குவாரிகளையும் தடை செய்ய வேண்டும். ராதாபுரம் என்ன இவங்களுக்கு என்ன பணியார சட்டி மாதிரி ஆகிப்போச்சு. அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. ஒரு ஊரில் 23 குவாரின்றதுலாம் மிக மிக அதிகம். ஒரு மாவட்டத்தில் 23 குவாரி தான் இருக்குது. நிறைய மாவட்டங்களில் ஒரே ஊரில் இருக்கந்தூரில் மட்டும் 23 குவாரி. அதுவும் பினாமி பேரில் போடுறவனெல்லாம் கண்டறிந்து
அமலாக்கத்துறை ரைடு அடிக்கணும், வருமான வரித்துறை ரைடு அடிக்கணும். பினாமி பேரில் பினாமி டிரான்சாக்ஷனே தடை செய்யப்பட்ட ஒன்று, அவளை அத்தனை பேரையும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த குவாரிகளை உடனடியாக தடை செய்யலைன்னா ஒரு நாள் ராதாபுரம் தண்ணி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 4 லட்சம் மக்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை வன்மையாக கண்டித்து நேதாஜி சுபாஷ் சேனை, புரட்சி பாரதம், அதே போல் ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி, அதே போல் விவசாய சங்கங்கள் மற்றும் ராதாபுரம் பொதுமக்கள், நாடார் பேரவை, அத்தனை சமூக இயக்கங்களும் இணைந்து இன்னைக்கு ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க சர்வே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக நடக்கணும். அந்த வயலேஷன், அந்த குவாரியை சுற்றி நிறைய க்ரஷர் வீட்டில் வேலி இருக்காது, வலை அடிச்சுக்க மாட்டாங்க. எந்த குவாரிலையும் சிசிடிவி கேமரா இருக்காது. எந்த குவாரியிலையுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. அதாவது உரிய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்காது. ஆக அதெல்லாம் உடனே இது பண்ணணும். போர்டு வைக்கணும். அந்த போர்டு எந்த குவாரியும் இருக்காது. ஏன்னா யார் குவாரின்னு தெரிஞ்சிடுமா, போர்டு வைக்க மாட்டான். பல வயலேஷன் இருக்கு. சரி, இங்கே இருக்கக்கூடிய குவாரிகள்னால ராதாபுரம் மக்களுக்கு நிறைய இந்த கற்கள் தேவை, அந்த எம்சாண்டு தேவை இருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஒரு குவாரி கூட போதும். அதுக்கு இவங்க நூற்றுக்கணக்கான குவாரிகளை வச்சு இவங்க பூரா அனுப்புறதுக்குள்ள கேரளாவுக்கு தான் அனுப்பிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. வேலை வாய்ப்புன்னு பார்த்தா கூட அங்கே அதிகமாக வேலை பார்க்கறது நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்கறதா சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் ராதாபுரத்தை சவக்குழியாக்குகின்ற குவாரிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தடுத்து நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். அடுத்த கட்ட போராட்டம் முக்கிய திமுக அமைச்சர்கள், முக்கிய திமுக பிரதிநிதிகள், சபாநாயகர் வீடு, மாவட்ட செயலாளர் வீடு, எல்லார் வீடையும் நாங்கள் முற்றுகை பண்ணதுக்கு ரெடியா இருக்கோம். அடுத்த கட்டமாக இந்த குவாரி உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்தால் அவர்களை புறக்கணித்து கருப்பு கொடியேற்று அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று அத்தனை பேட்டையும் போய் சத்தியம் வாங்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நேதாஜி சுபாஷ் சேனைக்காக வழக்கறிஞர் மகாராஜன்.